இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்கூட்டு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா கலர் மாரி வாசனை வர வரலையும் வறுத்து, இத ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து இது மாரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இத வந்து இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணி இத வந்து நம்ம அரைக்கணும். ஸோ மிக்ஸி ஜார்ல நான் தனியா இத எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இத நல்லா வறுத்து எடுத்துட்டு, இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய நல்லா அந்த ஈர பிசுபிசுப்பு போற வரலையும் இத வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல்லாம் செய்யும்போது நல்லா ட்ரையா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த அளவு வந்து இது வதங்கி வரணும். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இத வந்து ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்த சேர்த்துக்கிறேன். அது கூடவே தாளிப்புக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட போட்டு நல்லா வறுத்து விட்டுடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த புளிய வந்து நல்லா கரைச்சு இது கூட சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே. இப்போ அது புளி தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு இத ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் வச்சிருக்கேன். இந்த வெல்லம் சேர்த்து இது வந்து நல்லா கொஞ்சம் ரெட்யூஸ் ஆகும் இந்த தண்ணி. ரெட்யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த வெண்டைக்காய சேர்த்து, இது வந்து திக்கா நல்லா கூட்டு மாதிரி வரும் ஓரளவு. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து வறுத்தோம் இல்லையா? அதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்து இது கூட கலந்துடலாம். இப்போ இதில என்னென்ன அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வறுத்த மொளகா, அது கூடவே வெந்தயம், கடுகு, ஒரு 1/2 கப் அளவு தேங்கா. இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடணும். அரைச்சத இப்ப இது நல்லா ரெட்யூஸ் ஆயிருக்கு இல்லையா? இது கூட சேர்த்துட்டு, இதுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நம்ம சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடுறோன்றதுனால ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேத்த மாரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். ரொம்ப கொதிச்சதுன்னா, அந்த வெந்தயம் வந்து கசந்து போயிடும். இப்போ ஃபைனலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் புளிக்கூட்டு எங்க வீட்டு ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.